வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் முருங்கைக்காய் பறிக்கிறோங்க. இந்த தோட்டத்தில் மொத்தம் 120 முருங்கைக்கொப்பு இருக்குங்க. இது ஒரு சின்ன முருங்கை தோட்டம் தாங்க. இந்த 120 முருங்கைக்கொப்புலையும் மொத்தமே ஒரு 6 முருங்கை மரத்தில் தாங்க முருங்கைக்காய் காய்ச்சி இருக்குது. மற்ற எல்லாமே முருங்கைக்காய் இல்லாமல் சும்மா தாங்க இருக்குது. விலை இல்லா டைமில் டன்னேஜில் காய்க்கிற நம்ம இந்த முருங்கை தோட்டம் விலை இருக்கும்போது 30 கிலோ காய் கூட கிடைக்காதுங்க. அந்த அளவுக்கு காய் கம்மியாக தாங்க இருக்குது. பிறகுனாங்க விலை இருக்கும்போது காய் அதிகமாக காய்ச்சா விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கி நாட்டில் கோடீஸ்வரராக இருப்பாங்கங்க. இதனால தாங்க விவசாயிகள் கடைசி வரைக்கும் விவசாயியாகவே இருக்காங்க. முருங்கை விவசாயம் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விவசாயினாலே விலை இருக்கும்போது காய் இருக்க மாட்டேங்குங்க, காய் இருக்கும்போது விலை இருக்க மாட்டேங்குங்க. இதாங்க வருஷம் விவசாயிகளுக்கு நடக்கிற நிலைமை. இன்றைக்கி நம்மளும் இந்த தோட்டத்தில் பறித்த முருங்கைக்காவை எடுத்துகிட்டு அடுத்த தோட்டத்துக்கு முருங்கைக்காய் குறைக்கி பறிக்க போகிறாங்க. இந்த தோட்டத்தில் ஒரு 30 கிலோ முருங்கைக்காய் தாங்க சேர்ந்துச்சு. பாருங்கள், எங்கள் பகுதி பாருங்கள் எப்படி மண் இருக்குது பாருங்கள். இது ஒரு தேர்காட்டு மண் மாதிரி இருக்குங்க. நம்ம டெய்லியும் இப்படி தாங்க முருங்கைக்காவை பறித்து இந்த தோட்டத்துலேருந்து நம்ம எக்ஸலுக்கு கொண்டு போய் மார்க்கெட்டுக்கு கிளம்புவோங்க. நாளைக்கு நம்ம சேனலில் இந்த குறை முருங்கைக்காய் நம்ம எவ்வளோ பறிச்சிருக்குங்கிறத நம்ம வீடியோவில் போடுறோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.